அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை சின்ன உடைப்பு கிராமத்து மக்கள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் தங்களுடைய உடைமைகளை காலி செய்வதற்கான ஒரு காலக்கெடு முடிந்து மக்கள் மீண்டும் முன்பு எப்படி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதே போல மீண்டும் இப்போ தொடர்ந்து 5-6 நாட்களை கடந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றனர். இந்த உள்ளிருப்பு போராட்டமானது பல கட்சிகளும் கட்சிகள் மட்டுமல்லாமல் தமிழ் குடிகளை ஆதரவு கொடுத்து அந்த சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கு முறையான ஒரு செயல் வடிவம் கொடுத்து அந்த மக்களுக்கு முறையான குடியிருப்புகள் கொடுத்து அந்த மக்களுடைய நிலங்களுக்கும் தங்களுடைய குடியிருப்புகளுக்குமான உரிய தொகைகளை வழங்கிவிட்டு அந்த இடத்தை காலி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதற்கான ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை செஞ்சு கொண்டே இருக்கின்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, சிட்டிசன் படத்தில் வர்ற ஒரு காட்சி போல தான் இந்த சின்ன உடைப்பு கிராமம் செயல்படுதா அப்படின்ற ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த அத்திப்பட்டி கிராமமே காணாமல் போனது மாதிரி சின்ன உடைப்பு கிராம மக்களும் அதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அவளும் நடந்துருமோ என்ற ஒரு அச்சமும் மக்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் 2009 காலகட்டத்திலேயே அரசு முறையாக அந்த மக்களுக்கான ஒரு நோட்டீஸையும் கொடுத்து அதை செய்திருக்கிறாங்க. அந்த நோட்டீஸிலேயே கொடுத்துருக்குறாங்க. அந்த கிராம மக்களுக்கு முறையான குடியிருப்புகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு அந்த நிலங்களுக்கான உரிய நிதியையும் பெற்று கொடுத்து அவர்களுக்கு உரிய இடங்களையும் வழிவகுத்து கொடுத்து குடியிருப்புகளையும் அமைத்து கொடுத்து அவர்களை அந்த இடத்துல காலி செய்யப்பட வேண்டும். யாரையும் வற்புறுத்தி அதை காலி செய்யக்கூடாது என்பதுதான் அந்த ஆவணத்திலேயே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அங்கே சின்ன உடைப்பு கிராமத்தில் ஒரு சிலருக்கு ஒரு தொகைகளும் ஒரு சிலருக்கு ஒரு தொகைகளும் இப்படி குளறுபடியான நிறைய விஷயங்கள் நடந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இது மக்கள் காலி செய்வதற்கான ஒரு சூழலையும் அவங்க ஆதரவும் கொடுக்குறாங்க. ஏண்டா மக்களுடைய பயன்பாட்டிற்காக அரசு வகுக்கும் திட்டங்களுக்காக அவங்க காலி செய்வது மக்கள் பயன்பாட்டிற்கு நாங்கள் காலி செய்கிறோம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எங்களுக்கான முறையான இடத்தை வழிவகுத்து கொடுத்து விட்டு நீங்கள் செயல்படுவோம் கொடுங்க அப்படின்றதா அவங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய சொந்த அடையாளத்தையே விட்டு சென்று தான் அவங்க அந்த இடத்தையே விட்டு காலி செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது. தன்னுடைய குழந்தைகளாக கூட இருக்கட்டும், நாளைக்கு ஒரு கேள்வி வரும், தன்னுடைய ஊர் எது, நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கும்போது கூட தங்களுடைய அடையாளம், தங்களுடைய குடியிருப்பு, தங்களுடைய ஊர், அதை அனைத்தையும் இழந்து தான் அந்த மக்கள் மாற்று இடத்தை கேட்குறாங்க. அதையும் அரசுகள் புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கான உரிய நீதியை, ஒரு நிதி உதவியையும் அவர்களுக்கு ஒரு முறையான ஒரு குடியிருப்பையும் அனைவரையுமே ஓரிடத்தில் அமர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு குடியிருப்பையும் அமைத்து அந்த சின்ன உடைப்பு கிராமத்திற்கான ஒரு பெயரையும் அதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி பெயரையும் சூட்டி அந்த மக்களை ஓரிடத்தில் அமர்த்தப்பட வேண்டும் என்பது அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அரசுக்கு ஒத்துழைப்பு அவங்க கொடுக்குறாங்க. அரசு முறையாக அவர்களுக்கு அந்த அவர்கள் வைக்கும் கோரிக்கை நிறைவேற்றும் போது தான் அது சிறப்பாக இருக்கும். அத்திப்பட்டி அந்த படத்தில், சிட்டிசன் படத்தில் நம்ம பார்த்த ஒரு காணொளி அந்த படமானது, அந்த வீடியோவானது இன்று மக்களுக்கு தெரியும். அந்த அத்திப்பட்டி கிராமமே எப்படி அழிஞ்சது போல இந்த சின்ன உடைப்பு கிராமமும் அழிந்து விடக்கூடாது என்பதை அவர்களுடைய அடையாளத்தையே விட்டு செல்றாங்க. தங்களுடைய வாழ்ந்த இவ்வளவு ஆண்டு காலமாக வாழ்ந்த ஒரு இடத்தை, ஒரு கிராமத்தை, தங்களுடைய அடையாளத்தையே அரசுக்காக விட்டு கொடுத்து செல்லும் பொழுது இந்த அரசுகள் அவர்கள் வைக்கும் கோரிக்கையை காலம் தாழ்த்தாமல் விரைவாக அவர்களுக்கு முறையாக நீங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த உள்ளிருப்பு போராட்டத்தின் வாயிலாக மக்கள் வலியுறுத்துறாங்க. இதை தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களும் முழு ஆதரவு அந்த மக்களுக்கு கொடுத்து அரசுகளுக்கும் இந்த கோரிக்கையை முன்வைத்து
அரசுகள் கூடிய விரைவில் இதை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் சின்ன உடைப்பு கிராமத்து மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றனர். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர். அரசு ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக இதுக்கு நிலத்தை கையகப்படுத்தலாம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அப்படின்னு சொல்லி அவங்க மத்திய அரசு சொன்ன அந்த சட்டத்தின் படியே 97ல ஒரு சட்டம் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு சட்டம் போடுறாங்க. இதுல நமக்கு நோட்டீஸ் கொடுத்தது இதன் அடிப்படையில் 2009ல நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதன்படி 68 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்க. இது என்னன்னா அந்த 97 சட்டப்படி. அதற்கப்புறம் அந்த மத்திய அரசு கொடுத்த 894 மத்திய அரசு போட்ட சட்டம் ரத்தாகி விடுகிறது. அப்ப அது ரத்தாச்சுன்னா அதன் அடிப்படையில் 97ல போட்ட சட்டமும் ரத்தாகி விடுகிறது. எல்லாம் அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. மத்திய அரசு அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு போட்ட சட்டம் இது சட்டப்படி ரத்தாகிடுச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரத்தான சட்டத்துக்கு பதில் வேற சட்டம் போடாங்க. 2021ல ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்னு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 97 சட்டத்தின் அடிப்படையை கொண்டு அது விச் இஸ் லைக் செல்லுபடி ஆகாதது. ஏனென்றால் 1894ல் மத்திய அரசு கொண்டு வந்த நில கையகப்படுத்திய சட்டம் என்பது ரத்தாகி விட்டதினால் இவங்க 2013ல் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் அதுதான் நமக்கு நடப்புல இருக்கு. 2013ல புது சட்டமா கொடுக்குறாங்க. அந்த சட்டத்தின்படி ஒருத்தவங்க ஒரு நிலத்தை கையகப்படுத்த விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தணும் என்றால் சில வரைமுறைகள் இருக்கிறது. அந்த மக்களுக்கு முறையானபடி நோட்டீஸ் அனுப்பிச்சு முறையான நீர்க்குடி அமர்வு செய்து அவர்கள் பால் காய்ச்சி சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி கட்டடத்தை உடைக்கிறதோ செய்யறதோ எதுனாலும் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களை தொட முடியாது. இதுல நடுவுல 13 பேருக்கு வேற காம்பன்சேஷன் வேற கொடுக்கலாம். கோர்ட்ல கேஸ் வேற இருக்கு. இதுல ஒருத்தருக்கு 68 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், ஒருத்தருக்கு 2 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஒருத்தருக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், இப்படி மாறு வேற ஏமாற்று பக்கத்து நிலத்துக்கே வேற காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காம்பன்சேஷனும் பழைய சட்டத்தின் படி கொடுத்திருக்காங்க. அதனால இது நமக்கு சாதகமாக மிக அருமையாக இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாம். அதனால கவலைப்படவே தேவையான உங்களுடைய ஒற்றுமையை. எங்க அண்ணன் தம்பி 4 பிள்ளை இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு 1 லட்சம், எனக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மேடம். நான் 4 பிள்ளைகளை வச்சு நான் எங்க போறேன்? ஒரே குடும்பம், ஒரே சர்வ நம்பர், ஒரே மோட்டார் தண்ணி விட்டா போட்டோல தண்ணி வாயுது. அவங்களுக்கு 1 லட்சம், எனக்கு 3000 மேடம். கேஸ் போட்டா உங்களுடைய ஆதரவு எனக்கு புரியுது. எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்லி அது மட்டும் இல்ல, இதை வாங்குகின்றாங்க. இதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இதுக்கெல்லாம் இன்சார்ஜ். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிடுவாங்க. தமிழ்நாடு அரசு கையகப்படுத்துறதுக்கு அவங்களுடைய ரெவன்யூ ஆபீசர்ஸ் இவங்க சட்டப்படி கலெக்டர் மூலம் பண்றாங்க. இவங்களுக்கும் தெரியாது. அதனால ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இதை தெரியப்படுத்தின ஒரு வக்கீல் மூலம் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அது ஒரு காப்பி டு தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சோ அண்ட் சோ இதன்படி இந்த சட்டத்தின் படி பழைய சட்டத்தின் படி எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த புது சட்டப்படி காம்பன்சேஷன் அது ஒரு பாயிண்ட். அதன் மட்டும் இல்லாம இந்த காம்பன்சேஷனில் பல குளறுபடிகள் இருக்கிறது. இவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு கம்மி இப்படி எல்லாம் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இப்படி சொல்லி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுங்க, மத்திய அரசுக்கு எழுதுங்க. மத்திய அரசு இதுல உள்ள வரும். ஏன்னா மத்திய அரசு இது ஏர்போர்ட்டுங்கிறது தமிழ்நாடு ஏர்போர்ட். இது தமிழ்நாடு அரசு நிலம் கொடுக்குது. ஆனா முழுக்க இது ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு தான் கண்ட்ரோல். அதனால அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும், என்ன நடக்குதுன்னு அங்க தெரியப்படுத்தணும். அது சட்டப்படி நம்ம ஐயா மதுரை வீரன் நான் பேசுறேன். வேற வக்கீல் இதுக்கு ஏதாவது வேற சட்டப்பாடு. ஆனா மிக மிக அருமையாக நமக்கு சாதகமாக இருக்குது. அதனால கவலைப்படாதீங்க, நம்ம வெற்றி கண்டிப்பாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். சரியா? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த மேல்குடி அமர்வு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டு இந்த ஊருக்கு எட்டாவது ஒரு ஓரமா என்ன சமத்துவபுரம், காந்தி காலனி, தயவு செய்து
இந்த மாதிரி வார்த்தைகளை உள்ள கொண்டு வந்துடாது. சரியா? நம்ம யாரு? சத்திரிய குலம், தேவேந்திர குலம். இங்க ஏனத்துல உள்ள சத்திரிய தேவேந்திர குல வேளாளருக்கு உரிய குடியமர்வு தேவேந்திர குல வேளாளர் நகரம். அதோட இதனுடைய முந்தைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சின்ன உடைப்புங்கிறது ஆக்சுவலி இந்த குளத்தின் பெயர் தான். அயன் பாப்பா குடி. அயன் பாப்பா குடிங்கிறது தான் இதனுடைய ஒரிஜினல் நேம். அயன் பாப்பா குடி என்கிற பெயரில் தேவேந்திர குல செட்டில்மெண்ட் இருக்கணும். அதுல நம் இனம் மட்டுமே இருக்கணும். இதை மனசுல வச்சுக்கோங்க இருக்கிற பெரியவர்கள். அது மட்டும் இல்லையா, ஊர் கிராம நிர்வாக சபை யாரு? அவர் தலைவர் யாரு? ஐயா, உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? ஒரு பிரசிடென்ட்டுக்குரிய பவர் உங்களுக்கு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நாட்டின் குடியரசுத் தலைவருக்குரிய பவர் கிராம நிர்வாக தலைவருக்கு இருக்கு. உங்களுடைய பவர் நீங்க எழுதி, சரியா, இந்த கிராமத்துக்கு தலைவர்ங்கிற முறையில் நீங்க எழுதினா, மத்திய அரசுக்கு எழுதினா அதுக்கு பவர் இருக்கு.